வேபின மரத்தள்ளி பகுதியை சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு அன்பான வணக்கம். உங்களுடைய அன்புக்கும் பாசத்துக்கும் நான் என்றென்றுக்கும் நன்றி கடன் பட்டிருக்கின்றேன். நான் இந்த பகுதியில ஓட்டு கேட்க வரும்போது கூட ஆசையாக வரவேற்பு கொடுத்தீங்க. இன்னைக்கும் அதே பாசத்தோட அதே ஆசையோட வந்து வரவேற்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த பகுதியில தேர்தல் பிரச்சாரத்துக்காக களப்பணி ஆற்றிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட கட்சியை சேர்ந்த அனைத்து நல தொண்டர்கள், அதே போல பாரதிய ஜனதா கட்சி அனைத்து நிலை தொண்டர்களும் நிர்வாகிகள், எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த அனைத்து நிலை தொண்டர்களும் நிர்வாகிகள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. நீங்கள்லாம் போய் அந்த வெயிலையும் மீறி ஓட்டு கேட்டு வேலை செய்யலைன்னா இந்த வெற்றியெல்லாம் சாத்தியமே இல்லை. இருந்தாலும் இந்த பகுதி மக்களுக்கு முதற்கண் நன்றி. என் மீது நம்பிக்கையும் பாசமும் அன்பும் வைத்து வாக்களித்த அனைத்து மக்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கண்டிப்பாக இந்த விவசாய பிரச்சனை என்பது நம்ம தமிழ்நாடு முழுக்கவே விவசாய மாநிலம் தான். அதாவது 3 பேர்ல 2 பேர் விவசாயம் விவசாயம் சார்ந்த தொழில தான் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். அதனால விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுத்து நீர் திட்டங்களை, பாசன திட்டங்களை நிறைவேற்றினாலே தமிழ்நாடு மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த ஒரு மாநிலம் ஆகிவிடும். ரொம்ப நல்லா இருக்கும். அந்த விஷயத்தை தான் ரொம்ப வருஷமாக மருத்துவர் ஐயா அவர்களும் மருத்துவர் அன்புமணி அவர்களும் தொடர்ந்து அந்த விஷயத்தை போராடி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டுல எத்தனை ஏரி இருக்குது, ஆறு இருக்குது, குளம் இருக்குது, எத்தனை டேம் தேவை, எத்தனை நீர்ப்பாசன திட்டங்கள் தேவை என்பதை பற்றி புள்ளி விவரங்கள் தமிழ்நாட்டுல தெரிந்த மிக குறைந்த அரசியல்வாதிகளில் மருத்துவர் அன்புமணி அவர்களும் ஒன்று. நீங்க எப்ப கேட்டாலும் எல்லா திட்டங்களையும் பற்றி, எப்படி அந்த ஆறு ஓடுது, எப்படி அந்த ஏரி ஓடுது, எப்படி அந்த கண்மாய் வருகிறது, அதுல எத்தனை துணை ஆறுகள் ஓடுகிறது, கிளை நதிகள் ஓடுது எல்லாம் சொல்லுவாரு. அதே சமயம் ஒரு காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நீர்ப்பாசன திட்டங்கள், இந்த திட்டம் இருக்கு, இந்த அணை திட்டம் இருக்குது, அதெல்லாம் அந்த காட்டுக்குள்ள போய் ஆய்வு செய்து அந்த திட்டங்களை பற்றி எல்லாம் சொல்லக்கூடியவர். நந்தன் கால்வாய் திட்டம், எல்லா திட்டத்தை பற்றியும் பேரோட அது பயணிக்கிற ஆறுகளோட அவர் சொல்ல தெரிந்தவர். அதனால அப்படிப்பட்ட அவருக்கு நீர்ப்பாசன திட்டங்கள் மேல் ஏன் இத்தனை ஈர்ப்பு என்றால் விவசாயத்தின் மேல் அத்தனை ஈர்ப்பு. விவசாயம் செழித்தால் தான் நம் தமிழ்நாடும் நன்றாக இருக்கும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். கண்டிப்பாக அந்த விஷயத்துக்காக தொடர்ந்து குரல் கொடுப்போம் என்று கூறிக்கொண்டு இன்னும் நிறைய திட்டங்களை நம் பிள்ளைகளின் வளர்ச்சிக்காக கொண்டு வர வேண்டும். அவர்கள் படிக்கிறாங்க, அவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும். அது தருமபுரி மாவட்டத்தில் அதற்கான சூழ்நிலையை நாம் உருவாக்க வேண்டும். உங்களை எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.